காஞ்சிபுரம் தேர்தல் களம் சூடு. நித்யா சுகுமார் வீதி வீதியாக பிரச்சாரம். தமிழகத்தில் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் நித்யா சுகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். வையாவூர், களியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை நேரடியாக சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்கிறார். மேலும் அப்பகுதியில் நிலவும் அடிப்படை பிரச்சனைகளை கேட்டறிந்து சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவுடன் அவற்றை தீர்த்து வைப்பேன் என உறுதியளித்து வருகிறார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களது வாக்கு சேகரிப்பை தீவிரப்படுத்தியுள்ளன. நித்யா சுகுமார் செல்லும் இடமெல்லாம் திமுக மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் வலசாபாத் ஒன்றிய குழு தலைவர் RK தேவேந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அருள்நாதன் உள்ளிட்ட கூட்டணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனால் காஞ்சிபுரம் தேர்தல் களம் மேலும் பரபரப்பை எட்டியுள்ளது. சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஆகாசுடன், செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். நமது சின்னமாம் உதயசூரியன் சின்னம், வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னம். அனைவரையும் அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நம்ம அனைவரும் ஜெயிக்கணும். காஞ்சிபுரத்துல பெண்களுக்கான வெற்றி நான் ஜெயிச்சா எனக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் காஞ்சிபுரம் மக்கள் அனைவருக்கும் கிடைச்ச வெற்றியாகத்தான் இதை நான் பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எட்டாம் வகுப்பு வரை விரிவாகப்படுத்தப்படும் போன்ற தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்ற வாக்களித்தீர் உதயசூரியன் சின்னம். விவசாயிகளுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.